Hello friends, welcome to Tamil Mom Portfolio. Sona BLW Pre-Season Forgings Limited IPO வர போகிறாங்க. ஸோ இந்த கம்பெனி பற்றிய டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த லீடிங் ஆட்டோமேட்டிவ் டெக்னாலஜி கம்பெனி. அதாவது கன்வென்ஷனல் பேசஞ்சர் வெஹிக்கிள், கமர்ஷியல் வெஹிக்கிள், ஆஃப் ஹைவே வெஹிக்கிள், எலக்ட்ரிக் கார், எலக்ட்ரிக் லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள், எலக்ட்ரிக் டூ வீலர் அண்ட் எலக்ட்ரிக் த்ரீ வீலருக்கு தேவையான டிஃப்ரென்ஷியல் அசம்பிளிஸ், டிஃப்ரென்ஷியல் கியர்ஸ், ஸ்டார்டர் மோட்டார், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ட்ராக்ஷன் மோட்டார்ஸ், மோட்டார் கண்ட்ரோல் யூனிட் இது எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணுறாங்க அண்ட் ஃபாரினுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேங்க, என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா சோனா பிஎல்டபிள்யூ கம்பெனி பற்றிய டீட்டெயில்ஸ், பிளான்ட், பிஸ்னஸ் அண்ட் கஸ்டமர் பற்றிய டீட்டெயில்ஸ், இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ், ப்ரமோட்டர் பற்றிய டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரமோட்டர் ஹோல்டிங்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க, என்ன பர்பஸ்க்காக இந்த ஐபிஓ வர்றாங்க, ஃபைனான்ஷியல் ஹெல்த் எப்படி இருக்குது, காம்படிட்டர் அனாலிசிஸ், ஐபிஓ பற்றிய டீட்டெயில்ஸ், கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அண்ட் ஃபைனலாக என்னோட வியூவையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1995 சோனா ஒகிகாவா ப்ரீசீசன் ஃபார்ஜிங்ஸ் லிமிட்டடாக நியூ டெல்லியில் இன்கார்பரேட் ஆனாங்க. 2008 பிஎல்டபிள்யூ அப்படின்ற கம்பெனியை சோனா குரூப் அக்வயர் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2013 சோனா பிஎல்டபிள்யூ ப்ரீசீசன் ஃபார்ஜிங்ஸ் லிமிட்டடாக நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. தென் 2019 சோனா கம்பெனி காம்ஸ்டர் ஆட்டோமேட்டிவ் அப்படின்ற கம்பெனியை அக்வயர் பண்ணிட்டாங்க. இந்த கம்பெனி ஆட்டோமொபைல்ஸ்க்கு தேவையான ஸ்டார்டிங் அண்ட் சார்ஜிங் சிஸ்டம்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி. ஸோ இதுக்கப்புறம் 2019 சோனா காம்ஸ்டர் அப்படின்ற பிராண்டு நேமில் ரன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ சோனா காம்ஸ்டர் அப்படின்ற பிராண்டு நேமில் சோனா பிஎல்டபிள்யூ ப்ரீசீசன் ஃபார்ஜிங்ஸ் லிமிடெட் ரன் ஆகிட்டுருக்கு. 9 மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டும் வச்சுருக்காங்க. இந்தியாலையும் ஃபாரின்லேயும், ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. யூஎஸ், ஈரோப், சைனாக்கெல்லாம் சப்ளையும் பண்ணிகிட்ருக்காங்க. கிரைசில் ரிப்போர்ட் படி இந்தியாவில் இருக்கிற டாப் 10 ஆட்டோ காம்போனன்ட் மேனுஃபேக்சரரில் ஒன் ஆஃப் த லீடிங் கம்பெனியாக சோனா பிஎல்டபிள்யூ ப்ரீசீசன் ஃபார்ஜிங்ஸ் லிமிடெட் இருக்காங்க. மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவில் 6 மேனுஃபேக்சரிங் அண்ட் அசம்பிளி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. சைனா, மெக்சிகோ அண்ட் யூஎஸ்ஏல ஒரு ஃபைனல் அசம்பிளி ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. டோட்டலாக 9 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இவர்கள்கிட்ட. இவர்களுடைய பிஸ்னஸ் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 2 வகையாக பிரிக்கலாம். எலக்ட்ரிக்கல் பிஸ்னஸ் ப்ராடக்ட், டிரைவ் லைன் பிஸ்னஸ் ப்ராடக்ட் அப்படின்னு. இந்தியாவில் இருக்கிறது எல்லாமே மேனுஃபேக்சரிங் பிளான்ட், ஃபாரினில் இருக்கிறது எல்லாமே சேட்டிலைட் ஃபைனல் அசம்பிளி அண்ட் ஃபினிஷிங் பிளான்ஸ் தான். 1999 தான் சென்னையில் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை லான்ச் பண்ணினாங்க. 2016 சைனாவில் ஃபைனல் அசம்பிளி அண்ட் ஃபினிஷிங் பிளான்ட்டை லான்ச் பண்ணினாங்க. இவர்களுடைய டிரைவ் லைன் டெக்னாலஜியில் ப்ரீசீசன் ஃபார்ஜ்டு கியர்ஸ், ஃபார்ஜ்டு கப்ளிங்ஸ், டிஃப்ரென்ஷியல் அசம்பிளி, டிரைவ் காம்போனன்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜியில் ஸ்டார்டர் மோட்டார், ஹப் வீல் மோட்டார், டிரைவ் மோட்டார், ஆல்டர்னேட்டர், கண்ட்ரோலர் இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. R&Dலையும் நல்ல ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. கண்டினியூவாக இன்வெஸ்ட் பண்ணி இன்னோவேட்டிவ் சிஸ்டம்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸை டெவலப் பண்ணுறாங்க. இவர்களுடைய கஸ்டமர் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு பார்த்தோன்னா அசோக் லைலாண்ட், ஜாகுவார் லேண்ட் ரோவர், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, மாருதி சுசுகி, ரெனால்டு நிசான் இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் எல்லாம் இருக்காங்க. OEM அப்படிங்கிறது ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர். இந்த கம்பெனிக்கெல்லாம் தேவையான ஒரிஜினல் எக்யூப்மெண்ட்டை சோனா பிஎல்டபிள்யூ தான் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறாங்க. பேசஞ்சர் வெஹிக்கிள், எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு தேவையான காம்போனன்ட்ஸ் எல்லாம், ஒரிஜினல் காம்போனன்ட்ஸ் எல்லாம் சோனா பிஎல்டபிள்யூ தான் மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணுறாங்க. இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வேர்ல்டு லெவலில் லைட் வெஹிக்கிள் ப்ரொடக்ஷன் வால்யூம் 2020 70 மில்லியனாக இருந்திருக்கு. 2025 92 மில்லியனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பேட்டரி எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட க்ரோத் 46% இருந்திருக்கு 2015 to 2020. இப்போ 2020 to 2025 36% CAGR க்ரோத் இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. கிரைசிலோட ரிப்போர்ட் படி இந்தியாவில் எலக்ட்ரிக் டூ வீலர் அண்ட் த்ரீ வீலரோட க்ரோத் 70 to 74% CAGR க்ரோத் இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. சோனா காம்ஸ்டரோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மார்க்கெட் ஷேர்ஸும் பார்த்தீங்கன்னா
243% CAGRல க்ரோத் ஆகியிருக்கு. 2019 சேல்ஸ் பார்த்தோன்னா 17 கோடியாக இருந்துச்சு. இப்போ 2021 205 கோடியாக சேல்ஸ் இருக்குது. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மார்க்கெட் சேல்ஸும் பார்த்திங்கன்னா சோனா காம்ஸ்டருக்கு நல்ல ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங்காக இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரியும் பார்த்திங்கன்னா ஹை க்ரோத் இண்டஸ்ட்ரி அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் ஓகே அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். ப்ரமோட்டர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சுஞ்சய் கபூர், சோனா ஆட்டோ கம்பெனி ஹோல்டிங் பிரைவேட் லிமிடெட், சிங்கப்பூர் 7 டோப்கோ 3 பிரைவேட் லிமிடெட், இவர்கள் 3 பேரும் தான் ப்ரமோட்டர்ஸாக இருக்காங்க. சுஞ்சய் கபூர் இந்த கம்பெனியில் சேர்மன் அண்ட் நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்கார். ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரியில் 21 வருஷத்துக்கு மேலே இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த ஆஃபர் ஃபார் சேல் பண்ணுறது சிங்கப்பூர் 7 டோப்கோ கம்பெனி தான். இவர்களுடைய ஷேர் ஹோல்டிங்கை பாதிக்கும் மேலே இதில் ஆஃபர் ஃபார் சேல் மூலமாக சேல் பண்ண போகிறாங்க. ஸோ ப்ரமோட்டர் ஷேர் ஹோல்டிங் அப்படின்னு பார்த்தோன்னா ஐபிஓ வர்றதுக்கு பிஃபோராக 100% ஷேர் ஹோல்டிங் வச்சுருக்காங்க. ஐபிஓ வந்ததுக்கப்புறம் 67.3% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க போகிறாங்க. ஸோ ப்ரமோட்டர் ஷேர் ஹோல்டிங் பொறுத்த வரைக்கும் ஓகே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பர்பஸ்க்காக இந்த ஐபிஓ வர்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த ஐபிஓவில் டோட்டல் இஷ்யூன்னு பார்த்தோன்னா 5550 கோடி. இதில் ஆஃபர் ஃபார் சேலே 5250 கோடி போயிடுது. ஸோ ரிமைனிங் 300 கோடி மட்டும்தான் ஃப்ரெஷ் இஷ்யூ. எப்போவுமே இந்த ஃப்ரெஷ் இஷ்யூ அமௌண்ட் மட்டும்தான் கம்பெனிக்கு போகும். ஸோ அதிலிருந்து தான் கம்பெனிஸ் செலவு பண்ணிக்க முடியும். ஸோ இந்த 300 கோடியில் 241 கோடியை கடனை ரீபே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட டோட்டல் கடன் அப்படின்னு பார்த்தோன்னா 366 கோடி இருக்குது. ஸோ 366 கோடி கடனில் 241 கோடி கடனை ரீபே பண்ணிடுவாங்க. ரிமைனிங் அமௌண்ட் ஜென்ரல் கார்ப்பரேட் பர்பஸ்க்காக வச்சுப்பாங்க. ஓகேங்க, ஃபைனான்ஷியல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நெட் ஒர்த் ஒரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ரெவன்யூவும் ஒரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ப்ராஃபிட் தான் 2020 கம்பேர் பண்ணும்போது 2021 கிட்டத்தட்ட 150 கோடி குறைஞ்சிருக்கு. பாரோயிங்ஸும் பார்த்திங்கன்னா 2021 366 கோடி கடன் இருக்குது. ஸோ இதில் தான் 241 கோடியை ரீபே பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பர் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம், ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். வேல்யூஷன்ஸ் பார்த்தோன்னா ஏர்னிங் பர் ஷேர் 2021 குறைஞ்சிருக்கு, ₹3.76 இருக்குது. ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் ஒரு வருஷமும் குறைஞ்சிருக்கு. ஸோ இதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நெட் அசெட் வேல்யூ பார்த்தோன்னா 2021 ₹22.75 இருக்குது. ஆக்சுவலி ஐபிஓ ப்ரைஸ் ₹291, கிட்டத்தட்ட 12 மடங்கு அதிகமாக இருக்குது ஐபிஓ ப்ரைஸ். ஓகேங்க, இதையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ROCE பார்த்தோன்னா ஓகே, ROCE கூட ஓகேன்னு எடுத்துக்கலாம். ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 34.8% ஓகேன்னு எடுத்துக்கலாம். பட் ஐபிஓ ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது ப்ரைஸ் டு புக் ரேஷியோ பார்க்கும்போது. நெக்ஸ்ட்டு பிஇ ரேஷியோவை கால்குலேட் பண்ணி நம்ம அதையும் வச்சு பார்த்துக்கலாம். பிஇ ரேஷியோ பார்த்தோன்னா ₹291 ஐபிஓ ப்ரைஸ், ஏர்னிங் பர் ஷேர் 3.76ன்னு பார்த்தா 77.39 வருது பிஇ ரேஷியோ. இதோட காம்படிட்டர்ஸ் கம்பெனியோட பிஇ ரேஷியோலாம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 10 கம்பெனிஸ் பக்கம் காம்படிட்டர்ஸ் கம்பெனியாக கொடுத்துருக்காங்க. இதில் ஹையஸ்ட் ரெவன்யூ இருக்கிறது மதர்ஸ் அண்ட் சுமி தான். மதர்ஸ் அண்ட் சுமியோட பிஇ ரேஷியோன்னு பார்த்தோன்னா 72. அந்த மதர்ஸ் அண்ட் சுமியோட பிஇ ரேஷியோவை விட சோனா BLWவோட பிஇ ரேஷியோ 77 ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. கம்மியான பிஇ ரேஷியோ அப்படின்னு பார்த்தோன்னா மின்டா இண்டஸ்ட்ரீஸ், என்டூரன்ஸ் டெக்னாலஜிலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 பிஇயில் தான் இருக்குது. ஸோ நம்ம சோனா BLW ப்ரீசிசன் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம இது மாதிரி மின்டா அண்ட் என்டூரன்ஸ் டெக்னாலஜி கூட நம்ம வாங்கிக்கலாம். ஏன்னா ஹையஸ்ட் ஐபிஓ ப்ரைஸ் ஹையஸ்ட்டாக இருக்குது அப்படின்றப்ப இதில் வாங்கினோம் அப்படின்னா லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணி வைக்கிறப்ப எகைன் ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் ஐபிஓ ப்ரைஸ் கரெக்டான வேல்யூவில் இருந்துச்சு அப்படின்னா வாங்கிக்கலாம். ரொம்ப ஓவர் வேல்யூவில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் கரெக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஓகேங்க, ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஐபிஓ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஜூன் 14 அண்ட் 16 தான். ஷாம் மெட்டாலிக்ஸோட அதே ஐபிஓ டேட்டு தான் சோனா காம்ஸ்டருக்கும். ஸோ 2 ஐபிஓவுமே சேம் டேயில் தான் சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆக போகுது. பட் சோனா காம்ஸ்டரோட இஷ்யூ சைஸ் 5550 கோடியாக இருக்குது. பட் இப்படி இருந்தாலும் நம்மள மாதிரி ரீட்டைல் கேட்டகரிக்கு 10% மட்டும்தான் அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட சோனா காம்ஸ்டரும் ஷாம் மெட்டாலிக்ஸும் ஈக்குவல் ரேட்டில் தான் ரீட்டைல் கேட்டகரி
கேட்டகரிக்கு அலோகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து ப்ராபபிலிட்டி அதிகம் அதில் கம்மியாக அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது. ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா இது 10% தான் ரீட்டைல் கேட்டகரிக்கு, ஷேர் மெட்டாலிக்ஸ் வந்து 35% ரீட்டைல் கேட்டகரிக்கு அப்படின்றனால ரெண்டுமே ரீட்டைல் கேட்டகரிக்கு ஈக்குவல் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் வருது. ஓகேங்க. இஷ்யூ டைப் வந்து புக் பில்ட் இஷ்யூ தான். ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. ஐபிஓ ப்ரைஸ் வந்து அப்பர் ப்ரைஸ் பேண்ட் வந்து 291 ரூபா. மார்க்கெட் லாட் வந்து 51 ஷேர்ஸ். லிஸ்ட் ஆகிறது என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில். ஒரு லாட் அப்படிங்கிறது 51 ஷேர்ஸ். ஸோ மினிமமாக 14,841 ரூபா அமௌண்ட் வந்து நமக்கு தேவைப்படும். ஐபிஓ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து ஜூன் 14 டு ஜூன் 16. பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் ஜூன் 21. ரீஃபண்ட் சப்போஸ் அலாட் ஆகலை அப்படின்னா நமக்கு ரீஃபண்ட் வருது ஜூன் 22. ஷேர்ஸ் வந்து டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறது ஜூன் 23. ஐபிஓ லிஸ்ட் ஆகிறது ஜூன் 24. ஸோ நெட் பேங்கிங்கில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். உங்களோட நெட் பேங்கிங்கில் ஆன்லைன் சர்வீசஸ், சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் டிமேட் சர்வீசஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏஎஸ்பிஏ சர்வீசஸில் ஐபிஓ ஈக்விட்டி அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்ளை ஐபிஓ அக்செப்ட் கொடுத்துக்கலாம். சப்போஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலில் ஐபிஓ அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் டீட்டெயில்டாக நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ அந்த வீடியோஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்க. மேக்ஸிமம் வந்து நெட் பேங்கிங்லேயே அப்ளை பண்ணுங்கள். கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்க்கலாம். ஸோ இவ்வளோ நாளாக வந்து எந்த ஒரு ட்ரேடுமே நடக்கல. ஷேர் மெட்டாலிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஹை டிமாண்ட் இருந்துச்சு கிரே மார்க்கெட்டில். இன்றைக்கி தான் வந்து 9th ஜூன் அன்னைக்கு இப்போ தான் 50 ரூபா ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு சோனா BLW. ஸோ ஐபிஓ ப்ரைஸ் வந்து 291 ரூபா அப்படின்னு பார்த்தோன்னா 50 ரூபா ப்ரீமியமில் ட்ரேட் ஆகுது அப்படின்னா 17% பாசிபிளாக ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஃபின்டெக் பிரைவேட் லிமிடெட் தான் ரிஜிஸ்ட்ரார். ஸோ அலாட்மெண்ட் வந்த உடனே அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸை ரிஜிஸ்ட்ராரோட வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்தோடனே நான் நம்மளோட டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்க. ஃபைனல் வியூ பார்க்கலாம். இண்டஸ்ட்ரி க்ரோத் ஓகேவாக இருக்குது. ப்ரமோட்டர் ஹோல்டிங் ஓகேவாக இருக்குது. ஃபைனான்ஷியல்ஸும் ஓகேவாக தான் இருக்குது. காம்படிஷன் பார்த்தோம்னா ஹை காம்படிஷன். லிஸ்டடு பிஎஸ்ஐ பார்த்தீங்கன்னா 10 கம்பெனிக்கு மேலே இருக்காங்க. கம்பெனியோட பிஸ்னஸும் ஓகேவாக தான் இருக்குது. பட் வேல்யூஷன்ஸ் தான் ஹையாக இருக்குது. ஸோ ஐபிஓ ப்ரைஸ் தான் ஹையாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகேங்க. சப்போஸ் நம்ம லிஸ்டிங் கெயினுக்காக அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸை பார்த்துக்கணும். ப்ரோக்கர்ஸோட ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். கிரே மார்க்கெட்டில் எவ்வளோக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு, நல்ல டிமாண்ட் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அப்ளை பண்ணுற டைமில் செகண்டரி மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இதுவும் வந்து லிஸ்டிங் டே அன்னைக்கு ஒரு எஃபெக்ட்னஸை ஏற்படுத்தும். லிஸ்டிங் கெயினுக்காக அப்ளை பண்ணுறவர்கள் இதெல்லாம் பார்த்துட்டு கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம். லாங் டேர்முக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைப்பவர்கள் வேல்யூஷன்ஸ் அதிகமாக இருக்கனால ஃப்யூச்சரில் கரெக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு லாங் டேர்முக்கு வேண்டாம் அப்படின்றது என்னோட கருத்து. பட் கண்டிப்பாக என்னோட கருத்தும் தப்பாகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ உங்களோட ஓன் அனாலிசிஸ் படி உங்களோட ஃபைனல் டெசிஷனை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.